ஏசாயா 41வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்களை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். ஏன் ஏசப்பா உங்களை ஒரு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறாருன்னு பார்க்கும்போது உங்களை போரடிக்க வைக்க போறாரு. எதுக்கு போரடிக்கணும்? எக்ஸாம்பிளுக்கு கோதுமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோதுமையை நம்ம போரடிக்கும் போது நல்லதை நம்ம எடுத்துக்கிட்டு கெட்டதை அப்புறப்படுத்துவோம். இதே மாதிரி மற்றவங்க வாழ்க்கையிலையும் உங்களை கொண்டு ஆண்டவர் போரடிக்க போறாரு. எப்படி உங்களை கொண்டு போரடிக்க போறாருன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு மலைகளை போன்றும் குன்றுகளை போன்றும் இதயம் கொண்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்கள ஆண்டவருக்காக நீங்க பிரித்தெடுக்க போறீங்க. நீங்க வாயை திறந்து பேசும்போதே ஆண்டவருடைய வார்த்தை உங்க நாவில இருந்து புறப்பட போகுது. ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிற ஜனங்களை ஆண்டவருக்குள்ளாடி திருப்ப போறீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் சில பேரை பிரித்தெடுக்க போறாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு பாதையில கடந்து போகலாம். அது ஒரு கஷ்டமான ஒரு பாதை, ஒரு உபத்திரவத்தின் பாதையில நீங்க போயிட்டு இருக்கலாம். இதுதான் ஆண்டவர் உங்களை ஷார்ப் பண்ற பீரியட். இந்த உபத்திரவத்தின் பாதையில நீங்க ஆண்டவருக்குள்ளாடி இணைந்திருக்கும் போது ஆண்டவர் உங்களை கூர்மையாக்குவாரு. உங்களை கூர்மையாக்க உங்ககிட்ட இருந்து ஒரு அபிஷேகம் புறப்பட்டு போகும். இன்னைக்கு இந்த உபத்திரத்தின் பாதையை பற்றி நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குறாரு. உங்களை கொண்டு சில பேர் ஆண்டவர் பிரித்தெடுக்க போறாரு. தேவராஜ்யத்துக்கு அவங்களை ஆதாயப்படுத்த போறீங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.